கொடுக்கிறோம் ஐயா. ஊழியக்கார மறைத்து என் தகப்பை நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரை. இந்த நாளில் அப்பா என்ன பேச வேண்டுமோ அப்பா, மக்களுக்கு ஏற்ற மன்னா நாவில் பொழிய முடியும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்பா கேட்கிற பிள்ளைகளோட சீர்பட சிறப்பட உமக்கென்று பயந்து வாழ அப்பா, உங்களுடைய வருகைக்கு எதிர்நோக்கி நிற்கிற பிள்ளைகளா மாற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்பா அப்பா உங்களுடைய கரங்களில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பன. அப்பா மீதியான பகுப்பும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு கேட்கிற ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை கிறிஸ்து மாஸ் என்கிற வார்த்தையிலிருந்து மஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. கிறிஸ்து மாஸ், கிறிஸ்து பிளஸ் மாஸ். இந்த மாஸ் அப்படிங்கிற ஒன்று அர்ப்பணித்தல், ஆராதித்தல், திருப்பலி அப்படிங்கிறதான அர்த்தத்துக்குரியது. அல்லேலூயா. ஆமா, திருப்பலி என்பது நம்மை பலியாக அர்ப்பணித்தல். அதைதான் ரோமர் 12:1 சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பண்றீங்களா? 12:1 ரோமர் 12:1. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை என்பது நம்மை பலியாக அர்ப்பணித்தல். அல்லேலூயா. அப்போ இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பலியாக அர்ப்பணித்தார் என்கிற வார்த்தைக்குரியதுதான் இந்த மாஸ். ஆமென். அப்போ இந்த கிறிஸ்துவோடு கூட இந்த மாஸ் அர்ப்பணித்தல், பலியாக ஜீவ பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை இணைத்து கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்து மாஸ் என்று ஆரம்பம் முதலாகவே இது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது ஆச்சரியமானது. அல்லேலூயா. அதற்குரிய அந்த பொருளை நாம விவரித்து பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் கலியாட்டமாக இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. நல்லா குடிச்சோம், வெறிச்சோம், கேக் வெட்டணும், ஏதோ புத்தாடை அணிஞ்சோம், உலக பிரகாரமா டான்ஸ் பண்ணோம். இவ்விதமாக கலியாட்டம் ஒரு பகுதி. அல்லேலூயா. நம்மை போல மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு புறம், ஆகியில தேவனுக்கு ஆராதனை, நன்றி செலுத்துதல், இவ்விதமாக ஒரு பகுதி. இதுல இன்னொரு பகுதி இருக்குது. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. ஆமென். ஆமா, ஏன் 25 பிறந்தாரா? டிசம்பர் 25. அவங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது, கேள்வி இருக்குது. எந்த மாசத்துல பிறந்தார்? டிசம்பர் தான் பிறந்தாரா? 25 தான் பிறந்தாரா? அது எழுதிக்கலாம் பைபிள்ல. இல்லாத ஏன் நீங்க கொண்டாடுறீங்க? அல்லேலூயா. இப்படி கேள்வி கேட்கிற ஒரு சின்ன குரூப் கூட 3வது இடத்துல இருக்குது. அவங்க இன்னைக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டு கம்முன்னு வேடிக்கை பார்க்கிறவர்களாக இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. அதை இப்படி ஒரு பலதரப்பட்ட வகையில பிரிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில, ஆனால் எல்லாரும் உச்சரிக்கிற ஒன்று இந்த கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற இனத்தவர்களும் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்களாக நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. அவங்க இயேசு பிறந்ததை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இயேசு டிசம்பர்ல பிறந்தாரோ, 25ல பிறந்தாரோ, 26ல பிறந்தாரோ நிச்சயமா எழுதப்படல, தெரியாத ஒண்ணு. ஆனால் அவர் பிறந்தார் என்பது உண்மை. உண்மையா? நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இயேசு பிறந்தார் என்பது உண்மை. இயேசு பிறந்திருக்கிறார். அப்ப அந்த பிறப்பை, எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாரே, அந்த பிறந்த நாளை நான் கொண்டாடுறேன். பாத்தீங்கன்னா ஊர்ல நாய்க்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறான், பணம் இருக்கிறவன். அப்படின்ற பொழுது நான் ஏன் இயேசுவுக்கு, என்னுடைய ரட்சகருக்கு, அல்லது தேவன் உலகத்துல மனிதனாய் இந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி பிறந்து வந்தாரே, ஏன் இந்த மீட்பை நான் கொண்டாடக்கூடாது? ஆமா, 1 தீமோத்தேயு 3:16 சொல்லும் பொழுது தேவன் மனிதனாக, தேவன் மாம்சத்திலே, வாசிக்கிற 3:16
ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3:16 போங்க, டக்கு போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம. ஸ்தோத்திரம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அத போதும். ஹல்லேலூயா. படிங்க, தொடர்ந்து படிங்க. ஆவியிலே நீதி ஆவியில அவர் எப்படி இருந்தாரா? எந்த விதமான திருவிளையாடல், லீலை, ஆன பூனெல்லாம் பார்க்க முடியாது. அவர் ஆவியில எப்படி இருந்தார்? நீதி உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் தேவ தூதர்கள் அப்பப்ப வந்து அவரை சந்தித்து பேசி அவருக்கு ஊழியம் செய்து, ஆமென், வரும் காரியங்களை குறித்து கேட்டு, விதமாக தேவ தூதர்களுக்கும் அவருக்கும் பரலோகத்துக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. நெக்ஸ்ட் அப்புறம் ஆமா, உலகம் எங்குமே இயேசு பிரசங்கிக்கப்பட்டார், அறிவிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்புறம் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். உலகத்துல இன்னைக்கு வந்து பெரிய ஒரு மதம்ன்ற ஒரு அடிப்படையில், மதம் இல்ல மார்க்கம், ஆனா மதம் அப்படின்னு எல்லாரும் பொதுவா சொல்றதுனால அந்த அடிப்படையில நம்ம எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மதம் அப்படிங்கிறது கிறிஸ்துவம். பெரிய மதமாகவும் அநேகரால் பின்பற்றக்கூடியதாகவும், அல்லேலூயா, உலகளாவிய ஒரு பெரிய மத கிறிஸ்துவம். ஆமென். உலகளாவிய அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஜனங்களால் இயேசு விசுவாசிக்கப்படுகிறார். பைபிளை பற்றி அவர் தேவன் என்று விசுவாசிக்கப்படுகிறார், ரட்சகர் என்று விசுவாசிக்கப்படுகிறார், உலகத்தில் பிறந்திருக்கிறார். அப்ப பிறந்தாலும் கொண்டாடலாமா வேண்டாமா? அல்லேலூயா. ஆமா. எனவே அந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒன்றை நாம பார்க்கிறோம். எனவே இந்த மஸ் அல்லது மாஸ் என்பது திருப்பலி அல்லது அர்ப்பணித்தல், ஸ்தோத்திரம், தன்னையே வந்து படைத்தல் என்கிற ஒன்றை நாம இங்க பார்க்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள் தேவனோடு கூட கடந்து செல்லுகிற ஒன்று இந்த மாஸ். அல்லேலூயா. ஆமா. எனவே இந்த மாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது ஸ்தோத்திரம், இந்த ஆராதனைக்குரிய உச்சகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆராதனைக்குரிய ஆராதனைக்கு உச்சகட்டத்தை ஆவியிலே தேவனை தொழுது கொள்ளுது. ஒரு காலத்துல ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலையோ படமோ, இயேசுநாதரையே சிலையா படமெல்லாம் வச்சு வழிபட்டது உண்டு. ஆனால் இன்றைக்கோ அந்த இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறபடினால் என் கண்கள் திறக்கப்பட்டு, அல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தெய்வம் சிலையிலோ அந்த படத்திலேயே இல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இது ஆராதனைகளுக்குரிய உச்சகட்டம். அல்லேலூயா. அந்த உச்சகட்டத்துல நான் ஆவியோடு கருத்தோடு என் தேவனை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆவியாய் என் மத்தியிலே உலாவுகிறார், என் துதிகளிலே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஆமா, நான் ஆவியில அவரை ஒரு என்ன சொல்ல, ஆராதனைக்குரிய ஒரு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனுடைய அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், திருவிருந்தை அனுசரிக்கிறோம். அதனோடு கூட இயேசுடைய பிறப்பு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தை அது தொடுகிறது. நான் முன்னே சொன்ன மாஸ் அப்படின்றது அர்ப்பணித்தல். நம்ம அந்த ரோமர் 12:1 பார்த்தோம். உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாய், அப்ப இயேசு தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நமக்கு திருவிருந்து என்கிறதான ஒன்றை அவர் அங்க ஏற்படுத்தி நமக்கு தந்து, அவருடைய மரணத்தை நாம நினைவு கூறவும் அறிக்கையிடவும் திருவிருந்தை ஏற்படுத்தி, அவருடைய மாம்சம் விற்கப்பட்டதையும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதை எப்பொழுது நம்ம நினைவு கூறும்படி அறிவிக்கும்படியான ஒன்றை அவர் ஏற்படுத்தினார். இதான் திருவிருந்து. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்டதான ஒரு உச்சகட்டத்துக்குள்ளான ஒரு பேர் தான் அந்த மாஸ். அல்லேலூயா. ஆமா. எனவே பார்க்கிறோம், கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்து மாஸ். கிறிஸ்து மாஸ் என்பதே சரியா இருக்கும். அது சேர்த்து சொல்லும் போது சுருக்கி கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதை நாம பார்க்க முடியும். ஆக இவ்விதமான இயேசுடைய பிறப்பு, அவருடைய மரணம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருவிருந்து, இவை அனைத்துமே அந்த வார்த்தையில அடங்கின ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. எனவே இந்த நான் சொன்ன ஒரு பக்கம் கலியாட்டமாக அனுசரிக்கிற ஒரு கிறிஸ்துமஸ், ஆவிக்குரிய என்ன ரீதியில அனுசரிக்கிற ஒரு கிறிஸ்துமஸ், அல்லது கிறிஸ்துமஸ்னா என்ன, எப்படி செய்யலாமா வேணாமா இன்னும் முடிச்சிருக்கிற ஒரு கூட்டம் சொல்லியிருந்தேன். ஆனா வேதத்துல
இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்காங்களா? அல்லேலூயா. ஆமா, இதை கொண்டாடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கொண்டாடி இருக்காங்க. நம்ம வாசிக்கப்பட்ட பகுதியில லூக்கா 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துவினாலே கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனியன் என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த 1ஆம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அல்லேலூயா. குடிமதிப்பு குடிமதிப்பு சில ஊர்கள்ல எடுத்திருக்கிறாங்க, இங்க கூட எடுப்பாங்க தமிழகத்தில் நான் நினைக்கிறேன். இந்த குடிமதிப்பு அப்படின்றது தமிழகத்துல எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க, நம்ம இச்சூர்ல எவ்வளவு ஜனம் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்தந்த ஊர்ல பிறந்தவர்கள் அந்த பகுதியில வந்து அவங்களுடைய குடும்பத்தை அங்க பதியணும். அல்லேலூயா. குடும்பத்தில் எத்தனை பேர் என்ன சொல்லி ஒரு விவரத்தாங்க கொடுக்கணும். இதுதான் குடிமதிப்பு. இது நம்ம அந்த காலத்திலேயே பாருங்க, அங்கதான் துவங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கடந்த 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து நீண்டு வந்து கொண்டிருக்கு. இதன் மூலமாக தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஏறக்குறைய 8 கோடி என்ன ஜனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரம் நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த குடிமதிப்பு எழுதப்படுவது அவசியம். ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆமேன், எங்க இருக்கிறீங்க, எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்து என்ற ஒரு விவரம் தேவை. ஆமேன். என்ன ஆமா, இப்ப இப்படி இருக்கிற இடத்துலதான் அவங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை இருக்குது. சப்போஸ் வெளியே அவங்க வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க, இங்க நமக்கு எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு போட விரும்புகிறவர்கள் அந்த ஊர்ல என்ன பண்றாங்க, மறுபடியும் தங்கள் சொந்த ஊருக்கு வந்து அவங்க உரிமைக்குரிய ஓட்டை பதிவதை நம்ம பார்க்கிறோம். விதமாகத்தான் யோசேப்பு அந்த நாட்களிலே தனக்கு மனைவியாக இருந்த கர்ப்பவதியாக இருந்த மரியாளை கூட்டிக் கொண்டு அவர் வந்து அந்த குடிமதிப்புல தன்னுடைய குடும்பத்தையும் பதியும்படியாக அவர் வந்தார் என்பதாக பார்க்கிறோம். அப்படி வருகிற ஜனங்கள் தங்கும்படியாக ஆங்காங்கே சத்திரங்கள் கட்டப்பட்டு இருந்தது. அது எல்லாமே நிரம்பி இருந்தது. அவங்களுக்கு அங்க என்ன இல்லை, இடம் இல்லை. எனவே முன்னணியில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். இந்த முன்னணி என்பது அந்த ஸ்தோத்திரம், அந்த சத்திரத்துக்குரிய முன் பகுதியா, அந்த பகுதியில் நம்ம பழைய வீடுகள் எல்லாம் முன்னில் வந்து ஒரு திண்ணை இருக்கும். வரும் அப்படி உட்கார, நம்ம கூட ஃப்ரீயா உட்கார ஒரு திண்ணை இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கணும். ஆமே. இன்னொரு ஆள் நமக்கு சொல்லும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, இன்னொரு குறிப்பானது, அந்த முன் பகுதியில எல்லாருடைய வாகனங்களும் நிறுத்தும்படி. இப்ப 2 வீலர்ஸ் கார்ல நம்ம எடுத்துன்னு போறோம். அந்த நாள்ல வந்தது எல்லாம் கழுதை. அந்த ஊர்ல எல்லாம் கழுதையில பிரயாணம் அதிகமா பண்ணார்கள். ராஜாக்கள் குதிரையில பண்ணாங்க. இல்லையா? அப்படி நம்ம பெரிய பணக்காரன் வண்டியில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா எல்லாம் ஏழையா இருந்தா கூட எல்லாருக்குமே என்ன இருந்ததுன்னா ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதையில் அவர்கள் என்ன பண்ணாங்க, பிரயாணம் பண்ணினார்கள். அப்ப அதெல்லாம் அவங்க கட்டக்கூடியதா, ஆடு மாடுகள் இந்த மாதிரி கொண்டு வந்தவங்க கட்டக்கூடிய ஒரு தொழுவம், ஒரு ஏரியா அங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த சத்திரத்துக்குள்ள இடம் இல்லாதபடினால் இவர்கள் அந்த இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கின அந்த இடத்துல அவர்களுக்கு பிரசவம் நேரிட்டது. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம இதை தொடர்ந்து நீங்க 9:10 போகும்போது அவன் வேலையில் கர்த்தருடைய தூதன், அல்லது என்ன கூட கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா 8வது வசனம். அப்போது நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவன் வேலையில் கர்த்தருடைய தூதனிடத்துல வந்து நின்றான். ஆமா, இந்த மந்தை மேய்க்கிற ஆடு மேய்த்து அங்கங்க அவங்க தங்கக்கூடியவர்கள் வனாந்தரத்துல மேய்த்து அவங்க தங்கியிருந்த சூழ்நிலையில அங்க தேவ தூதன் அங்க தோன்றி மிகவும் பிரகாசமாய் மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி என்ன அப்படின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கைகள் தட்டி. தேவதூதர் சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு பிறப்பு என்பது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த ஒன்று. அதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அப்ப தேவ தூதர்களை ஏற்கனவே என்ன பண்ணாங்க,
இயேசுடைய பிறப்பை, கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடி இருக்கிறார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து 13 பார்க்கும்போது அந்தர்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வந்து காட்சி அளித்த தேவதூதன் ஒரு ஆள் தான். ஆனா அவன் இவங்களுக்கு தூது சொன்ன பிற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேவதூத கூட்டம் பரலோகத்துல இறங்கிடுச்சு. இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு பெரிய சாங் அங்க பாடுவதை பார்க்க, ஒரு பாடலை அங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. என்ன சொல்லி பாடுறாங்க அங்க பார்க்கும் பொழுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவங்க எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். வேதத்துல ஆதாரம் இருக்குது. ஆமென். தேவ தூதர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இப்ப நம்ம கொண்டாடலாமா வேணாமா? அல்லேலூயா. ஆமா. அப்போ இப்படிப்பட்டதான சத்தியங்கள் பல பேருக்கு கண் மறைக்கப்பட்டதா? இதே பைபிள் தான் எழுதியது. இதே பைபிள் சத்தியம் இருக்குது. ஆனா ரொம்ப பேருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, கண் மறைக்கப்பட்டதாய், இந்த சத்தியங்கள் புரியாததாய், அல்லேலூயா, புரியாத புதிராய் அப்படின்னு காணப்படுது. ஏன் அப்படின்னு பொழுது அவங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம். அல்லேலூயா. ஆமா, அவிசுவாசம் தான். ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் வந்து கேட்டாங்க, என்ன ஆண்டவர் எங்களால என்ன நடக்க முடியல கடல் மேல அப்படின்னா, உங்களுக்கு அவிசுவாசம். அல்லேலூயா. அவிசுவாசத்தினால நீ என்ன பண்ண, உள்ள போயிட்ட. ஆமா, ஆண்டவர் வந்து மருவமலையில போயிருக்கும் போது ஒரு பையனை இவங்க கிட்ட கொண்டு வந்தாங்க. பேய் பிடிக்குது, அவன் வந்து தண்ணில விழுந்துடுறான், செத்து போறான். அவனை சுகமாக்குங்கன்னா இந்த 3 பேர் போயிட்டாங்க. 12 பேர்ல இயேசுவோட 9 பேரு. இந்த 9 சீஷர்களால அவனை சுகமாக்க முடியவில்லை. அல்லேலூயா. இயேசு வந்து என்ன பண்ணாரு, அவனை சுகமாக்கினார். என்ன பாருங்க, இயேசு வந்து அவனை சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்ப சீஷர்கள் கேட்டாங்க, ஏன் எங்களால முடியல அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு உங்களுடைய அவிசுவாசத்தினால முடியல. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, கடுகளவு விசுவாசம் இருந்தா, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்கப்பட்டு சமுத்திரத்துல போய் நீ என்ன பண்ணணும், நடப்படணும்னா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப தேவை என்ன, விசுவாசம். அது இல்ல. அப்ப இந்த விசுவாசம் இல்லாத பல கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன இல்ல, அது விசுவாசம் இல்லாதபடினால் எழுதப்பட்ட சத்தியம் புரியாமல் போகிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா. எனவே இந்த கிறிஸ்துமஸ் ஆனதை ஆமா பரலோகம் கொண்டாடுகிறது. தேவ தூதர்கள் கொண்டாடினார்கள், பல தீர்க்கதரிசிகள் கொண்டாடினார்கள். ஆமென். பல பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே இயேசு சொல்றார், ஆபிரகாம் என்னை கண்டான், களி கூர்ந்தான். அல்லேலூயா. களி கூர்ந்தான் இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, மகிழ்ந்தான். அவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. கிறிஸ்து அப்படின்னாலே மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமா. எனவே இந்த ஆபிரகாம் கூட இயேசு கிறிஸ்துவை கண்டு மகிழ்ந்திருக்கிறார். அவருடைய பிறப்பை நாம இங்க மகிழ்ச்சியாக உலகம் எங்கும் ஆவிக்குரிய ஒரு பரிசுத்த ஒரு கண்ணோட்டத்துல அல்லது ஆராதனைக்குரிய ஒரு உச்ச நிலையில நாம் கர்த்தருடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே நாம் 1வது அதிகாரத்தை வாசித்தோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியான ஒரு சம்பவத்தை. அதை தொடர்ந்த சம்பவம் தான் இந்த 2வது அதிகாரம் நாம பார்க்கிறோம். நியமிக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்பு அவனை தள்ளிவிடும்படி யோசனையா இருக்கும் பொழுது சொப்பனத்தில் தேவதூதன் தோன்றி நடந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது அவன் அவளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முதற் பேரான குமாரன் இயேசு பிறக்கிற வரைக்கும் அவளை தொடாமல் அறியாமல் அவளுக்கு ஒரு பாதுகாப்பாய் அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவ்விதமாக அழைத்து வந்த இடத்துலதான் இந்த பிரசவம் நேரிட்ட ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா. எனவே இயேசுவானவர் இவ்விதமாக உலகத்துல அவதரித்தார். அவருடைய பிறப்புல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, வானாதி வானங்களிலே பரலோகத்துல அநேக தேவதூதர்கள் மத்தியில மகிமையா இருந்தவர் ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு கட்டுற இடத்துல ஒரு முன்னணியில ஒரு கந்தையில என்ன ஒரு சாதாரண ஒரு துணியில சுற்றப்பட்டவராக அல்லேலூயா அவர் வந்து கடத்தப்பட்டிருந்தார். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருந்தார். ஒரு சாதாரண துணியில அல்லேலூயா ஒரு பெரிய பட்டு பருத்தி
ஒரு கம்பளி அந்த மாதிரி எல்லாம் கூட விசேஷம் இல்ல, ஒரு சாதாரண துணியில. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சாதாரணமாக இந்த உலகத்தில் அவதரித்தார். பெரிய செல்வாக்குள்ளவர். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தை படைத்தவர். ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டதான சர்வ வல்லவர், ஐஸ்வர்ய சம்பனர். ஆனால் இந்த உலகத்தில் அவதரிக்கும் பொழுது அவர் சாதாரணமாய் அவதரித்தார் என்கிறதான நோக்கம் என்ன அப்படின்னும் பொழுது, முதலாவது மக்கள் அவன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் தன்னை அவன் தாழ்த்தணும். ஏன்னா இந்த கோடியில மட்டும் அவன் பண்ணான். அல்லேலூயா. கோடிலாம் கொண்டு போக மாட்டான். அந்த டைட்டானிக்ன்ற கப்பல் ஒண்ணு மூழ்கி போச்சு 1912. 1975 அதை கண்டுபிடிச்சாங்க. கடலுக்கு அடியில அது துருப்பிடிச்சு போயிட்டானா இருக்குது. இது வெளியிட்டான், இந்த மாதிரி இருக்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரன் அவன் மில்லியனர், அதுக்கு மேல உள்ள இதெல்லாம் பார்க்கணும் அவனுக்கு ஆசை. இதை சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் என்ன பண்ணா அப்படின்னா, உடனடியா ஒரு ராக்கெட் ஒன்று ரெடி பண்ண, நீர்மூழ்கி உள்ளவே போயிட்டு வெளியில வர முடியாது, அப்படியே உட்கார்ந்தே பார்க்கலாம். அதை சுத்தி வரும், திருப்பி மேல வரும். இதுக்கு பல கோடி என்ன செலவாகும். அப்படியே ஒண்ணு ரெடி பண்ணி பல பேர் அதுல பல கோடீஸ்வரன் அனுப்பி அவன் பணம் சம்பாதிச்சிருக்கிறான். இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா, இப்ப அதுல யாரும் போலன்னு நினைக்கிறேன், ஒரு 4 பேர் அது மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பேரை உட்கார வச்சு அனுப்பினான். அதுல ஒருத்தன் தான் போறதுக்கு போல தான் மகனை அனுப்பினான். அந்த அவர் போக முடியல, அவருடைய வேலை பிஸி. என்ன ஆச்சுன்னா, போய் யாருமே திரும்பி போயிட்டு யாருமே திரும்பி அவங்க வரவே இல்லை. அடுத்து அவங்க ட்ரை பண்ணி அப்புறமா எத்தனை மாசத்துக்கு அப்புறமா அந்த இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால உள்ளவே பஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிடுச்சு. அத்தனை பேருமே செத்து போனார்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி. சோ அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எந்த கோடி அவனோடு போகாது. எனவே அதை அவன் உணரணும். அவனுக்குள்ள என்ன வேணும்? அந்த மனத்தாழ்மை வேணும். இந்த உலகத்தை படைத்தவரை ஒரு சாதாரண மனிதனாக சாதாரண இடத்துல ஒரு சாதாரணமாய் அவதரித்தார் அப்படின்னா மனுஷன் எந்த மூளைக்கு? இல்லையா? இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறார். சும்மா சொல்றதெல்லாம் ஈஸி. நான் கூட இங்க இருந்து பிரசங்கம் பண்றது ஈஸி. இல்லையா? ஆனால் நான் என்ன சொல்றேனோ அப்படியாய் வாழ்ந்து காண்பிப்பது கஷ்டம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கிறிஸ்துவாகிய தேவன் வெறும் சொல்றவர் அல்ல, அவர் வாழ்ந்து காண்பித்து தாம் வாழ்ந்ததை சொல்லுகிறவர். அல்லேலூயா. ஆமா, வாழ்ந்து காண்பித்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அல்லது அவர் சொல்லுகிறபடி வாழ்ந்து காண்பித்தவர். அப்ப இவ்விதமாக ஒரு சாதாரண இடத்துல ஆண்டவர் அங்க அவதரித்தார். அப்ப மனசுல நமக்கு என்ன நம்முடைய நினைவுகள்ல தேவை? ஒரு தாழ்மை. அததான் அவர் அங்க மத்தேயு 11:29 சொல்றாரு. வாசிங்க டக்குனு. 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த 21 ஸ்டார்ட் பண்ணு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயம். இந்த குணாதிசயத்தை நீ ஏற்றுக்கொள், நீ அதுவாக மாறணும். அல்லேலூயா. நினைக்கலாம் மனம் மாத்துறாங்க. இது மனம் மாத்துற விஷயம் இல்ல, மனிதனை மனிதனாக மாற்றுவது. கைகளை தட்டி. ஏன்னா மனிதன் மனிதனாக இல்ல, மனிதன் மிருகமாக இருக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் மனிதன் பேயா இருக்கிறான். எனவே இந்த மனிதன் மனிதனாகவே மாறும்படி அல்லது மனிதன் தேவ பிள்ளைகளாய் மாறும்படி கிறிஸ்துவமானது உபதேசிக்கிறது. அப்ப கிறிஸ்துவானவர் இங்க சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னுடைய குணாதிசயத்தை ஏற்றுக்குங்க. நுகம் சொல்றாரு, இந்த நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். செத்த பிற்பாடு சாம்பலை கொண்டு போய் எங்கேயோ நீ கட்சி விட்டினா ஆத்மா ஈடேறிடாது. அல்லேலூயா. செத்தவனுக்காக சோறு போடுறதுனால உன் ஆத்மால இளைப்பாறாது. நீ உலகத்துல வாழ்ந்து காண்பித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, எனவே ஆத்ம இளைப்பாறுதல் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில நீ என்னவா வாழ்ந்தியோ அதுவாகத்தான் நீ இருக்க போகிற. அல்லேலூயா. ஆமா, வேற எதுவும் வாழ்க்கை நடக்காது, கொஞ்சம் நடக்காது. அப்ப ஆண்டவர் சொல்லி தரும் ஆத்மாக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படும் பொழுது நீ என்னை போல குணாதிசயம் உள்ளவனாக நீ மாற்றப்பட வேண்டும். இந்த குணாதிசயம் எப்படிப்பட்டது அப்படின்னா தேவனுக்குரியது. அல்லேலூயா.
அங்க யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலேயோ மனுஷ சித்தத்தினாலேயோ புருஷ சித்தத்தினாலேயே பிறவாமல் தேவனால் பிறந்தவர். கிறிஸ்துவ மாத்துகிறது உண்மை, மதம் மாத்துறது இல்ல, தேவ பிள்ளைகளாய் மாற்றுகிறது. கைகளை தட்டி கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அல்லேலூயா. ஆமா, மாற்றம். இந்த மாற்றம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. இந்த கிறிஸ்துவிடத்துல வந்த நாம் அவராலே மாற்றத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் வெளிப்பட வேண்டும். அன்னைக்கும் இன்னைக்கும். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஜப கூட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் தண்டையார்பேட்டில் சொல்லிக்கிறோம். 3ஆவது வருஷம் அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோம். போன வாரத்துல அந்த இடம் கொடுத்தவன் யாருன்னு தெரியாது, ஆனா கொடுத்தாங்க, ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவனை பத்தி ரிசல்ட் வருது. நான் அங்கதான் இருக்கிறேன், அவனை பார்த்தது இல்லை, ஆனா அவங்க அக்காலாம் பார்த்துருக்குறோம், அவங்க ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியுது. அப்ப எங்க வீட்டுல சொல்றாங்க, அவங்க அண்ணன் சபையில அவங்க இந்த மாதிரி ஒரு ஆராதனை நடக்கும்போது அம்மனங்கட்டியா கேட்டா வந்துட்டான். உள்ள இங்க இருக்கிற ஆம்பளைங்க இல்லையா, இவங்க எல்லாரோட உயரமா இருக்கான். என்ன நிறைய குடி குடிக்கிறவன், அந்த குடியில என்ன செய்யறோம்னு தெரியாம அம்மன் அவர் மாதிரி பெரியது அந்த அது மாதிரி வந்துட்டான். அந்த மாதிரி அந்த தெருவுல ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி ஆள், அந்த அவங்க ஒரு துளி அளவு கூட அவன் மேல யாருக்குமே ஆமா இது கிடையாது, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது. ஆமா, அவங்க அம்மா அப்பாவை தவிர யாருக்கிட்டையும் யார் கண்ணிலையும் அவனுக்கு இருக்கல. அதிகமா அம்மா அவனை எப்படியும் மாத்திடணும் அப்படின்னு திருமணம் பண்ணிருக்கிறாங்க. குழந்தை பக்கம் போனப்ப திரும்பி வரவே இல்லை. இன்னைக்கு 15 வருஷம் ஆகுது. ஆமா, ஆக அவனுக்கு எந்த மாற்றமும் கிடைக்கல. அவனாகவே இந்த மாதிரி எங்கேயோ ஓடி 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 கட்சியில எங்கேயோ ஒரு ஜபக்கூட்டத்துல அவனுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரிந்து அவனுக்கு நிறைய ஜபக்கூட்டத்துல விளையாட்டு இருக்கிறான். ஆனா ஒரு ஜபக்கூட்டத்துல அவனுக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டது. கட்டகுமாரன் போகும்பொழுது அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்படும் பொழுது, ஏற்படுறதுக்கு முன்ன நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன்டா நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், உங்க அப்பா எப்படிப்பட்டவரும் உங்க அண்ணன் எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு வேலை செய்யறாங்க, நீ என்னடா இப்படி துன்மார்க்கமா வாழ்ற, எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உரைக்கல. ஒரு நாள் புத்தி தெளிவு ஏற்படும் பொழுது, நமக்கு கூட ஒரு நாள் புத்தி தெளிவு ஏற்படும் போதுதான் இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இந்த தெளிவு அவனுக்குள் வரும் பொழுது அட் டைம் அவன் போதை இறங்கிச்சு. அதோடு குடிவிட்டவனா இன்னைக்கு 5-6 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. ஆமா, அப்படியே இருக ஆண்டவரை பிடித்துக் கொண்டான். ஏன்னா எந்த வேலைக்கும் போவாதுவன், அப்படியே எந்த வேலைக்கும் போவாமையே ஏசு அடுத்த ஒரு 3 வருஷம் அப்படியே ஏசுனே இருந்துட்டு அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஒரு ஊழியம் செய்யணும், நம்மளால முடியாது, செய்யறவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம், நம்ம வீட்டுல அவங்க பண்ணிட்டோம், அவங்களோட நம்ம கூட இருக்கலாம் அப்படின்லாம் அவனுக்குள்ள ஒரு எண்ணம். அப்ப யாரையும் கேட்டுக்கலாம், ரொம்ப நெருங்கினவங்கள மாதிரி ஒரு பாஸ்டர் வேணுமே அப்படின்னு. உங்களுக்கு ஏற்ற பாஸ்டர் வந்துருக்கிறாரு. ஆமா, ரொம்ப நல்லது. சோத்திரம் அப்படின்னு நம்மள இடம் நாங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. அதனால நமக்கு இடம் தெரியா வருது. ஆமா, ஏன்னா அந்த இடம் அந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாய் இல்லாம கிடைக்காது. 500 ஸ்கொயர் ஃபீட் தெரியாது. சோத்திரம். அதனால பிரியா சும்மா வரும்போது என்ன பண்ணலாம், ஓகே செய்யறப்பா அப்படின்னு நம்ம செஞ்சு இன்னைக்கு ஒரு 3 வருஷமா போயிட்டு இருக்குது. இப்போ அவனுடைய ஆவிக்குரிய அனுபவம் 6 வருஷம். இல்லையா? இப்ப அவன் பிரசங்கிக்கிறான், பாடுறான், சாட்சி சொல்றான், வொர்ஷிப் பண்றான். கைகளை தட்டி அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி இயேசு. எந்த மனுஷனையும் நம்ம குடிகாரனோ அக்கிஸ்டோ அவன சட்டத்தால முடியாது, மதத்தால முடியாது, மதவாதிகளால் முடியாது, அரசியல்வாதிகளால் முடியாது, டாக்டரால முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு உலகத்தில் பிறந்தார். பிறப்பு கொண்டாடலாமா வேணாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவராலே நாம் மாற்றம் பெற்றிருக்கிறோம். மாற்றம் பெறாதவர்கள் தான் ஏற்றப்படும் என்பது.
மாற்றம் பெறாதவர்கள் கலியாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நாம் உண்மையான மாற்றம் அல்லது மறுபடி பிறந்திருக்கிறோம். நிக்கதேமுக்கு இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல்ல பெரிய என்ன போதகனா, என்ன மாதிரி பாஸ்டர், அல்லேலூயா, டீச் பண்றவன். ஆனா இந்த மேட்டர் அவனுக்கு புரியல. அவன் கேட்கிறான், என் தாய் வயிற்றுல போய் நான் கர்ப்பத்துல புகுந்து நான் இரண்டாவது பிறக்க முடியுமா? ஆமா அப்படின்னா அவர் சொல்லிட்டார், அப்படிலாம் பிறக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஒருவர் ஜலத்தின் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வித்தா இருக்கிறது. நம்மை மறுபடியும் பிறக்க வைக்கிற ஒரு வித்தாய் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம மறுபடியுமாக பிறக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த மறுபிறப்பு என்பது இயேசு நமக்குள் முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள் பிறக்கிறார். நாம் அவருக்குள் பிறக்கிறோம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தார். அல்லேலூயா. அப்புறம் நமக்குள்ளாக நாம் அவருக்குள்ளாக. அல்லேலூயா. ஆமா, 90வது வருஷத்துல நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 34 வருஷமாய் இயேசு எனக்குள் இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எனவே இதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் ஒருத்தருக்கு கேக் கொடுக்கறதோ இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. ஆனா கேக்கே கிறிஸ்துமஸ் கிடையாது. அல்லேலூயா. புத்தாடே கிறிஸ்துமஸ் கிடையாது. புத்தாடே மகிழ்ச்சிக்குரிய வெளிப்பாடு. ஆமே, நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்திருக்கிறேன். ஒரு கதத்துணி போட்டு மகிழ்ச்சியாக சொல்லலாமா? அல்லேலூயா. சிரிச்சுன்னு போவாங்க கேட்கிறேன். அப்ப நான் மகிழ்ச்சின்றது வெறும் முகத்துல மாத்திரம் கிடையாது, வெறும் ஆக்ஷன்ல மாத்திரம் இல்ல, எல்லாவற்றிலும் இருக்கணும். அவர் புத்தாடையும் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவும் தேவை. ஆக இவ்விதமாக தேவனாலே ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் அனுபவிக்கும்படி தேவனாலே இந்த உலகத்தில் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பி தந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். எனவே இதனுடைய அடுத்த தேவனுடைய ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் அப்படின்னும் பொழுது மனிதனை பாவத்திலிருந்து மீட்கும்படி ஒரு ஸ்கீம், ஒரு திட்டத்தை தேவன் வகுக்கிறார். அல்லேலூயா. தேவன் படைக்கும் போது பரிசுத்தவான்களா படைச்சாரு. ஆனா மனுஷன் சுய இச்சையினாலே விருப்பத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவியாக போனான், அசுத்தவானாய் போனான், நரகவாசியாய் போயிட்டான். ஆனாலும் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. ஏன்னா அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய தன்மை நமக்குள் இருக்கிறது. எனவே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட இந்த மனிதனை தேவன் கைவிடாமல் இந்த மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு திட்டம் அவருக்குள் இருந்தது. மீட்பு என்கிற வார்த்தை என்ன? நரகத்துக்கு போவாம பரலோகத்துக்கு போவாங்க. தேவன் இந்த திட்டமிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7-8 வசனம். டக்கு டக்கு படிங்க. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7-8 வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். கவனிங்க, நம்மை மீட்டுக் கொள்ளும்படி, மனிதனை மீட்டுக் கொள்ளும்படி, ஒரு பாவியை பரிசுத்தவானாக மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அந்த திட்டம் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆமா, பிசாசு கூட தெரியாது. பிசாசு தான் அங்க இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் எழுதிக்குது. அல்லேலூயா. 2 பேரையும் குறிக்கும். ஒன்று அதிபதிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால பிசாசையும் அது குறிக்கும். அவங்களுக்கு தெரியாது இந்த இயேசு அடிக்கப்பட்டால் உலக மக்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சிரும், மீட்கப்பட்டுருவான்னு தெரிஞ்சா பிசாசு இந்த ரூட்டுக்கு போயிருக்க மாட்டான். அல்லேலூயா. மக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு பரலோகம் போயிடுவாங்கன்னு அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல்ல இருந்த யூதர்களுக்கோ அல்லது அந்த ரோமர்களுக்கோ தெரிஞ்சிருக்குமானால் இயேசு சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டான். யூதர்கள் நினைக்கிறார், நான் தான் பரலோகம் போவேன், நான் தான் தேவ பிள்ளை, தேவன் எனக்கு தான், வாக்குத்தத்தம் எல்லாம் எங்களுது, புறஜாதி கிடையாது, அதுல டைட்டா இருக்கிறவன். அல்லேலூயா. நமக்கு இப்படி ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னா விட்டுருக்க மாட்டாங்க, இயேசு தொட்டே இருக்க மாட்டான். அதான் வசனம் சொல்லுது. ஆனா இந்த விஷயம் தெரியுமானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில அறைந்திருக்க மாட்டார்கள்.
தெரியாது. அல்லேலூயா. இது வந்து மறைக்கப்பட்ட ரகசியம். அந்த ரகசியம் எழுதிதா? ஹலோ, ரகசியம், தேவ ரகசியம். ஆமென். தேவ ரகசியம் நிறைய பைபிள் எழுதிருக்கு. அதுல இது பெரிய ரகசியம். முதல் ரகசியம், மனிதனை தேவன் மீட்டுக் கொள்ளும்படி தேவன் போட்ட திட்டம். அல்லேலூயா. ஆமா, ஸ்கீம். அது அவருக்கு தான் தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, திரியேக தேவனுக்கு தான் இந்த விஷயம் தெரியுமே தவிர பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அல்லேலூயா. ஒருவரும் அறியாத ஒரு பெரிய ரகசியம். எனவே இந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும். இதற்கு இந்த திரியேக தேவனில் ஒருவர் உலகத்தில் போய் அடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சாதாரண மனிதனாக பிறந்து இந்த மக்களுக்காக தன்னையே தியாக பலியாய் ரத்த சிந்த ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இவைகளுக்கு முன் வந்தார். அல்லேலூயா. அல்லது தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை தர முன்வரும் பொழுது குமாரன் தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அது எங்க எழுதிக்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து போகட்டாங்கன்னு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடுல பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே விரும்பியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். சிலுவையின் மரண தன்னை தாழ்த்தி, அப்புறம் அவர் அப்படிலாம் தன்னை தாழ்த்தினபடினால் அதனால் தேவனுடைய நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலோர் பூமிக்கு நரகத்தில் இருக்கிறவன் எல்லாருடைய முழங்கால இயேசுக்கு முன்பாக விடுங்க. இயேசுதான் கர்த்தர், அவர் தான் தெய்வம், அவர்தான் ரட்சகர் என்று பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட உயர்வை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனுடைய ரூபமானவர். அல்லேலூயா. எல்லா பவரும் இருந்தவர். அப்பேற்பட்டவர் தான் தன்னை வந்து என்ன பண்ணாரு? வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து தன்னை தாமே தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த மக்களை மீட்டுக் கொள்ளும்படி தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம் இருந்தது. இந்த திட்டத்துக்கு இயேசு தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்துல பிறந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னும் போது அது கூடவே என்ன இருக்குது? என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார், என்னை சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார், என்னை நரக ஆக்கினிலிருந்து மீட்டுக் கொண்டார், எனக்கு என்று பரலோகத்தை வைத்திருக்கிறார். இதெல்லாம் சேர்த்துதான் பிசினஸ், இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்பாடு தெரியாதவங்க ஏதோ ஏதோ இவங்க கேக் வெட்டி என்ன ஏதோ புத்தாடை போட்டு டான்ஸ் ஆடி ஏதோ பண்ணுகிறாங்கப்பா. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? வேதத்துக்குரிய அந்த வெளிப்பாடு இல்லாதபடினா ஸ்தோத்திரம். அல்லது விசுவாசம் இல்லாதபடினா, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி எது வரைக்கும் உங்க இடத்துல பொறுமையா இருப்பேன்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆமா. எனவே தேவனுடைய காரியங்கள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆமென். அப்போது சொல்லுது அவைகள்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலானது, அதை குறித்து ஒருவரும் குற்றப்படுத்தாது இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம தொடர்ந்து நாம இங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:8 பார்க்கும் பொழுது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அல்லேலூயா. ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாகத்தான் கொல்கத்தாவில் மலையில அவர் அடிச்சாங்கப்பா. இப்ப 2000 வருஷம் தான் ஆகுது. இல்ல, வேதம் சொல்லுகிறது உலக தோற்றம் முதல். அப்படின்னா ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்து தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்து நிர்வாணத்தை மூட வழி இல்லாத சூழ்நிலையில தேவன் அவர்களுக்கு என்று ஒரு தோல் உடை கொடுத்தாராம். அந்த தோல் உடையானது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய தோல் உடை. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் இந்த பாவியை மீட்டுக் கொள்ளும்படி அவருடைய மானத்தை மூடும்படியாக தேவனால் வகுத்த அந்த திட்டத்திற்கு இயேசு தன்னை அர்ப்பணித்திருந்தார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் ஆனது என்னை விதமாக தேவனாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு மீட்பை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் என்கிறதான ஒரு கொண்டாட்டத்தை இது காண்பிக்கிறது அல்லாமல் இதுதான் கருத்து இல்லாத ஒரு விஷயம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அங்க 5, 6, 7 வசனங்கள் சொல்லும் பொழுது இயேசுவே அந்த இடத்துல பேசுறார். ஆமா, பிதாவே தேவனே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர், இதோ வருகிற புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, எனவே உம்முடைய சித்தம் வேணும் அதன்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடாக அந்த பகுதியிலே எழுதி வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஆமா, அந்த இயேசுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆக இந்த பிறப்பிலேயே என்ன இருக்கு அப்படின்ற பொழுது பாவியை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு திட்டத்துல இயேசு தன்னை மரணத்துல பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்த்தா நம்ம கொண்டாடுறோம். இவையெல்லாம் சேர்த்தா கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். இதெல்லாம் சேர்த்தா கர்த்தருக்குள்ள நாம அகமகிழ்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நாம ஆராதிக்கிறோம், நம்ம மகிமைப்படுத்துகிறோம். எனவே இந்த ஆராதனை என்ன சொல்லலாம், நம்முடைய அர்ப்பணிப்புக்குரிய தேவனை புகழ்வதற்குரிய ஒரு உச்சகட்டம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ். அதனால நாம இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்து பிளஸ் மாஸ்டர் நாம உணர்ந்தவர்களாக ஆமென் அனுசரிப்போம். அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த சங்கதியானது அந்த இடையர்களுக்கு அல்லது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 2ஆம் அதிகாரம் லூக்கால அவங்க உடனடியாக தங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கும்படி போய் அந்த சத்திரத்துல தேவதூதன் சொன்னபடியே அந்த துணியில சுற்றப்பட்ட குழந்தையை அவங்க தேடி இருக்காங்க. அப்படின்னா மற்ற குழந்தைகள் எல்லாம் ஏதோ விசேஷமாய் கழுத்து இருக்கணும். ஆனா இந்த குழந்தை அப்படியே கழுத்துல அதே மாதிரி அப்படிதான் சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு டிஃபரெண்ட் வித்தியாசம் இவங்க கண்டுபிடிக்கத்தக்கதாய் ஒரு வித்தியாசம் இருந்தது. இந்த குழந்தைனா ஒரு சாதாரண துணியில சுத்தப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. எனவே அதை அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் பணிந்து கொண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். தேவதூதர்கள் சொல்லப்பட்டதை அங்கே அறிவித்தார்கள். தொடர்ந்து போய் மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து எல்லாராலும் அறிவிக்கப்பட வேண்டியவர். நீ வரைக்கும் அனுபவிச்சே உட்கார்ந்துல வசமுல்லா. அல்லேலூயா. உனக்கு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஆமென், அந்த வேலை மேல கூட ஆமா அவனோடு கூட அந்த ஓனரா இருக்கட்டும், அவன் யாரா இருக்கட்டும், ஆமா இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் வேணும், ரட்சிப்பு வேணும். இல்லைன்னா அவங்க நரகம் போயிடுவாங்க. அவங்க கிட்ட வேலை செஞ்சது நம்ம பரலோகத்துல இருப்போம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் லாசர் கதையில ஐஸ்வர்யவானே பார்த்தானா, இந்த லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கிறான். மை காட், சோத்துக்கே வழி இல்லாத. நம்ம டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டத எடுத்து சாப்பிட கூட வழி இல்லாத. ஏன்னா அவன் நோய் உடம்புல யாரும் எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு. ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஆளு நம்ம பரலோகத்துல ஆபிரகாம் மடியில இருக்கிற, நம்ம நரகத்துல வேதனைப்படுகிறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுத்த ஆள் இல்ல. அதனால இப்போ கத்துறாங்க, ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமே, மடியில இருக்க அந்த லாசரு அனுப்பி அவனுடைய நுனி விரல்ல ஒரே ஒரு சொட்டு தண்ணி என் நாவில் விட்டால் என் ஆத்துமா கொள்கிறோம். அப்ப நரகத்துல என்ன ஆகுது? தண்ணி தானே இருக்குது, தீக்கப்படாது. அவன் எப்பேற்பட்ட ஓனரா இருந்தாலும் ஏன் பாவம் அந்த நிலைமைக்கு போகணும்? அவனுக்கு இங்கே சொல்லிடணும், அப்பா இந்த மாதிரி நிலைமை இருக்குது, இங்க வேணா நீ டிஸ்டில் வாட்டர் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க வாங்கிட்டு கொடுக்க ஆள் அங்கெல்லாம் எவனும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சொட்டே கொடுக்க மாட்டாங்க. இல்லையா? ஆமா, அதனால உன் பணம் பண்ணலாம் அங்க வேலைக்கு ஆகாது. இயேசு என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அறிவிக்கப்பட வேண்டியவர். அப்போ அந்த இடையர்கள் சோத்திர மேய்ப்பர்கள் இயேசுவை எல்லோருக்கும் என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவை அறிவிப்பதே கிறிஸ்துமஸ் ஆகும். ஆமென், ஆமென்.